வெல்கம் டு குக்கி குக்கர் லைன். மணக்க மண்பானையில் செஞ்ச மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து ஒரு 20 எடுத்து போட்டுக்கலாம். அது கூடவே வந்து பூண்டும் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது தக்காளியை மட்டும் தனியாக வதக்கிக்கலாம். இது கூடவே சேர்ந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை கொத்தமல்லி தூள் வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து குழம்பு நல்லா திக்காக வரும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆட்டாங்கல்ல வேணும்னாலும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். மண்சட்டி வச்சுக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வந்து போட்டு அது பொரியட்டும். இது வந்து நல்ல மணமாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து முழுசாக வந்து போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட கலரும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயிலேயே இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அந்தளவுக்கு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இது கொதிச்சிட்ருக்கும்போதே உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து சால்ட் இன்னும் ஆட் பண்ணல. சால்ட்டும் சில்லி பவுடர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 5 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சில்லி பவுடர் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். 5 minutes later. இப்போது நல்லா வந்து கொதி வந்துருச்சு. புளியோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே கூட நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட்லா மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். மீன் வந்து டக்குன்னு குக் ஆயிரும்.
இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து இது ரெடி ஆகிடும். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம்மளோட மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீனெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.